ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் சப்பாத்தி புலாவோடவெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியான, அதே நேரத்தில் நல்ல ரிச்சான ஒரு கிரேவி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜு பன்னீர் மசாலா, முந்திரியெல்லாம் போட்டு இந்த கிரேவி பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்படி பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லை டேரெக்டாக நீங்கள் கிரேவியில் சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் முந்திரியை சேர்த்து அதே மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்து வெளியே வச்சிடலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 30 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட பச்சை வாசம் போனதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிருக்கிறேன். அப்போ கிரேவி நல்லா பச்சை வாசம் இல்லாமல் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கி விட்டுட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 15 போல் முந்திரியை ஊற வச்சு அரைச்சி முந்திரி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா திக்னஸ் அண்ட் க்ரீமி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அடுத்ததாக இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கலந்து விட்டுறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதை கடைசியாக தான் போடணும். இப்போ இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, பன்னீரும் முந்திரியும், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இப்போ கடைசியாக கசூரி மெத்தி போட்டுடலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள், சூப்பராக நம்மளோட காஜு பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முந்திரி சேர்த்துருக்கோம், கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்குறோம், எல்லாமே சேர்த்துருக்கறனால நல்லா க்ரீமியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட ரொம்ப சரியாக வரும். நீங்கள் சப்பாத்தி, நான், ரொட்டி, இல்லை ஜீரா ரைஸு இந்த மாதிரிக்கெல்லாம் புலாவுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.